நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி தோணும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வி மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். இனி என்னால் முடியாது என்ற மனசு கத்தும். ஆனா அந்த நேரத்துலதான் ஒரு நம்பிக்கை தேவை, ஒரு உத்வேகம் தேவை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல ஒரு கதை தேவை. அப்படி ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில நம்பிக்கையை விதித்த திரைப்படம் தான் தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த ஒரு படம் ஹீரோவின் கதை அல்ல, ஒரு சாதாரண மனிதனின் கதை, ஒரு தந்தையின் கதை, ஒரு கனவின் கதை, முக்கியமாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாமல் போராடிய ஒரு மனிதனின் கதை. கிறிஸ் கார்னர் என்ற வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறார். ஆனால் வாழ்க்கை அவருக்கு பூக்களை கொடுக்கவில்லை, முட்களை மட்டும் கொடுத்தது. பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைகள், கடன்கள், வேலை இல்லாத நிலை, இப்படி ஒவ்வொரு நாளும் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவியும் அவரை விட்டு பிரிகிறார். கையில் பணம் இல்லை, தங்குவதற்கு வீடும் இல்லை. ஆனால் அவருடன் ஒரே ஒரு பொக்கிஷம் மட்டும் இருந்தது, அவருடைய சிறிய மகன். ஒரு தந்தையாக தன் பட்ட கஷ்டங்களை தன் மகன் அனுபவிக்க கூடாது என்று நினைக்கிறார். வெளியில் எவ்வளவு வலித்தாலும் மகன் முன்பு சிரிக்கிறார், தான் அழுதாலும் மகன் சிரிக்க வேண்டும் என்று வாழ்கிறார். இந்த படத்தில் வரும் சில காட்சிகள் வெறும் சினிமா காட்சிகள் இல்லை, பலருடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பு. குறிப்பாக ஒரு ரயில் நிலைய கழிப்பறையில் மகனுடன் இரவு முழுவதும் தோங்கும் காட்சி. அந்த கதவை யாரோ தட்டி இருக்கும் போது வெளியே உலகம் அவரை நிராகரித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கதவுக்குள் ஒரு தந்தை தன் கண்ணீரை மறைத்து உட்கார்ந்திருப்பார். அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மால் கண்களை கட்டுப்படுத்த முடியாது. முழுவதும் கிறிஸ் கார்னர் தோல்விகளை சந்திக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுகிறார். அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். இந்த படம் நமக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கவில்லை, விழுந்த பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. சிலர் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தாலும் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ் கார்னரின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் கூட சிறிதாக தெரியும். வில் ஸ்மித் இந்த படத்தில் நடித்திருக்கவில்லை, அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பார்வையிலும் வலி தெரியும், அவருடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் மறைக்கப்பட்ட கண்ணீர் தெரியும், ஒவ்வொரு முயற்சியிலும் நம்பிக்கை தெரிகிறது. இந்த படத்தை பார்த்த பிறகு நமக்கு ஒரு விஷயம் புரியும், வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, வெற்றி என்பது விடாமல் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும் பரிசு. யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் இந்த படத்தை நினைவு கூறுங்கள். வாழ்க்கை உங்களை கீழே தள்ளினால் இந்த படத்தை நினைவு பாருங்கள். எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த படத்தை நினைவு கூறுங்கள்.